இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஆசனம் சிம்மாசனம் என்கிற சிங்க ஆசனம். ஸோ இந்த சிங்காசனம் பற்றி திருமூலர் திருமந்திரத்தில் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. ஸோ அது என்ன பாட்டுன்னு இப்போ பார்த்துடலாம். பாதம் முழங்காலில் பாணிகளை நீட்டி ஆதரவோடம் வாய் அங்காந்து அழகுற கோதையில் நயனம் ஒடிமூக்கிலே உர சீர்திகள் சிங்காதனம் என செப்புமே. ஸோ இதுதான் அந்த சிம்மாசனம் பற்றி திருமூலர் எழுதிய திருமந்திர பாட்டு. ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. முதல்ல வஜ்ராசனமில் உட்காந்துக்கணும். ஸோ வஜ்ராசனமில் எப்படி உட்காந்துனாக்கா, ஸோ இந்த மாதிரி மூலாதாரம் க்ளோஸ் பண்ணி கால்கள் பொசிஷன் பார்த்துக்கோங்க. உள்ளங்கால் வந்து மூலாதாரம் க்ளோஸ் பண்ணியிருக்கணும். முதுகு தண்டு நேராக இருக்கணும். இது வஜ்ராசனம். ஸோ திரும்பி உட்காந்துருக்கேன். முதல்ல இந்த மாதிரி வஜ்ராசனத்தில் ஸ்டார்ட் பண்ணிக்கணும். ஒரு 5 மூச்சுகள் எடுத்துக்கோங்க. பிறகு கைகள் தரையில் ஊர்ந்து கொண்டு கால் முட்டியுமே தொடைகளுமே அகலப்படுத்திக்கோங்க. எவ்வளோ மேக்ஸிமம் அகலப்படுத்த முடியுமோ அவ்வளோ அகலப்படுத்திக்கோங்க. செஸ்ட் லேசாக முன்னாடி கொண்டு வந்துக்கோங்க. கைகள் பொசிஷன் இந்த மாதிரி இருக்கலாம், இல்லை இது போன்று கூட இருக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. செஸ்ட் முன்னாடி கொண்டு வந்து கைகளால் ஊனிக்கிட்டு இப்போ முதல்ல ஸ்ட்ரைட்டாக பார்த்துக்கோங்க. அப்புறம் தலையை லேசாக உயர்த்திக்கிட்டு இப்போ கண்கள் ரெண்டுமே புருவ மத்தியில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த முத்ரா பேர் சாம்பவி முத்ரா. இந்த சாம்பவி முத்ரா பண்ணுறதுனால நம்ம ஆக்னிய சக்கரம்ங்கிறது பீனியல் கிளாண்டு, பிட்யூட்டரி கிளாண்டுக்கு பின்னாடி இருக்கிற பீனியல் கிளாண்டு, அந்த கிளாண்ட் ஆக்டிவேட் ஆகும். ஸோ லேசாக தலையை லேசாக பின்னாடி உயர்த்திக்கிட்டு ஸோ கண்கள் ரெண்டுமே புருவத்துக்கு மத்தியில் பார்த்துங்க. ஆக்னிய சக்கரம் ஆக்டிவேட் ஆகும். மூச்சை நல்லா இழுத்துக்கிட்டு வயிற்றில் உத்தியான பந்தம் பண்ணிக்கலாம். ஸோ உத்தியான பந்தம் பண்ணிக்கிட்டு இப்போ மூச்சை வெளியே விடும்போது நம்ம சிங்கம் போல் கர்ஜிப்பது போல் 5 to 10 முறை கர்ஜிப்பது போல் மூச்சை வெளியே விடணும். நாக்கை வெளியே நீட்டிக்கிட்டு இப்போ எப்படி பண்ணுறேன்னு பார்த்துங்க. ஸோ முதல்ல சாம்பவி முத்ரா, அப்புறம் மூச்சை இழுத்துங்க. உத்தியான பந்தம் வயிற்றில் உத்தியான பந்தம் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து மூச்சை வெளியே விடுங்க. நான் ஃபஸ்ட் நாக்கை வெளியே விட்டு அப்புறம் மூச்சை வெளியே விடுங்க. சிங்கம் கர்ஜிப்பது போல் சவுண்டு வரும். இது 5 to 10 மணி செய்ததுக்கப்புறம் திரும்பவும் வஜ்ராசனாவில் அமர்ந்து 5 மூச்சுகள் எடுத்துக்கோங்க. ஸோ இதே போல் இது ஒரு சுற்று, இதே போல் 3 சுற்றுகள் இதே போல் செய்யலாம். ஸோ இது பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்னாக்கா, ஸோ சிங்கம் காட்டுக்கு ராஜா. ஸோ தலைமை பண்பு பொறுப்பில் இருப்பவர்கள் அவர்களுடைய தலைமை பண்புகளை அதிகப்படுத்திக் கொள்ள இந்த ஆசனம் மிக்க உதவியாக இருக்கும். அண்ட் மேலும் திக்குவாய் பிரச்சனை இருந்தாலும் இந்த ஆசனம் பண்ணுவதன் மூலமாக திக்குவாய் பிரச்சனை சரியாகும். தைராய்டு பிரச்சனை இருந்தாலும் சரியாகும். இன்னொரு முறை வேறு ஆசனம் மூலம் பார்க்கலாம். நன்றி.